Hi students, greetings from Success Education Academy, 12th Physics, Unit 3. Hello, example problem 3.24 பார்க்கிறோம். Two singly ionized isotopes of uranium 235 and 238 are sent with velocity. என்ன velocityல send பண்றாங்கன்னா 1.00 into 10 to the power 5 meter per second. இங்க இருந்து எப்படி send பண்றாங்க? ஒரு uranium 235 இன்னொன்னு வந்து 238. Into a magnetic field of strength. என்ன magnetic field? இந்த magnetic field point inverse. இந்த மாதிரி perpendicular இருக்கு. இந்த பேஜுக்கு perpendicular. இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா உள்ள வருது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அது magnetic field of strength எவ்வளவு இருக்குன்னா 0.500 டெஸ்லா. எப்படி இருக்கு? இதுக்கு நார்மலா சென்ட் பண்றோம். சரியா? Compute the distance between the two isotopes after they complete a semicircle. Distance between the two isotopes. ஒரு semicircle இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒன்னு கம்ப்ளீட் பண்ணுது, இது ஒன்னு கம்ப்ளீட் பண்ணுது. நம்ம என்ன டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த distance கண்டுபிடிக்கணும். Then also compute the time taken by each isotope to complete one semicircular path. ஒரு semicircular path complete பண்றதுக்கு என்ன டைம் ஆகுமோ அதை கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த ஐசோடோப்ஸோட மாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு இதோட டயமீட்டர் கண்டுபிடிக்கணும், அடுத்தது 235ஓட டயமீட்டர் கண்டுபிடிக்கணும், அடுத்து 238ஓட டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். 238ஓட டயமீட்டர்லேருந்து 235ஓட டயமீட்டரை செப்பரேட் பண்ணி வச்சுன்னா நமக்கு என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நமக்கு டயமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா டேரெக்டாக இல்லை, பட் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இருக்குது. நம்ம இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸையும் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸையும் ஈக்வேட் பண்ணும்போது நம்ம அதுலேருந்து ரேடியஸ் எடுக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம இந்த டெரிவேஷன் இந்த ஸ்டெப் இந்த ஃபார்முலா நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பார்த்துக்கோங்க. R equal to mass into velocity by Q into B magnetic field. இதில் மாஸ் தெரியும், மாஸ் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, Q சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிகிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம எடுத்துக்கலாம், தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து டேரெக்டாக எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா என்னென்னா R equal to ஃபஸ்ட்டு 235 கண்டுபிடிப்போம். ஸோ M into B into Q into B. ஸோ மாஸோட வேல்யூ எவ்வளவு? 235க்கு மாஸ் 235, M 235 ரெண்டு ரூட் 235 எவ்வளோ? 3.90 into 10 to the power minus 25 into velocity எவ்வளவு? 1.00 into 10 to the power 5 10 to the power 5 divided by charge எவ்வளவு? 1.6 into 10 to the power minus 19 1.6 into 10 to the power minus 19 into magnetic field எவ்வளவு? 0.500 டெஸ்லா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 3.9 இது 3.9 தான் வரும் into 10 to the power minus 25 plus 5 na அது என்ன வரும்? 10 to the power minus 20 divided by 1.6 into 0.500 na 0.8 into 10 to the power minus 19. ஸோ இதில் வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 3.9 divided by 0.8 na 4.875 into 10 to the power minus 20 plus 19. இந்த 19 மேலே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எப்படி ஆகும்? இனி 10 to the power minus 1 வரும். நான் இதை எப்படி எடுக்கிறேன்னா 48.75 இருக்குன்னா நான் 48.8 எடுத்துருக்கேன், ரவுண்ட் அப் பண்ணி எடுத்துருக்கேன். இன்ட்டு 10 to the power ஆல்ரெடி மைனஸ் 1 இருக்குது, நான் ஒரு பாயிண்ட்டை மூவ் பண்ணியிருக்கேன், அதனால டோட்டலாக என்னது எனக்கு -2 மீட்டர். இது வந்து என்னது? ரேடியஸோட வேல்யூ. நம்ம இதுலேருந்து நான் எனக்கு இதோட டயமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா அப்போ டயமீட்டர் ஆஃப் 235னா 2R இல்லையா? இப்போ 2R equal to 2 into 48.8 equal to என்ன வரும்? 97.6. ஸோ இந்த 10 to the power minus 2 மீட்டர் இருக்கனால நான் இதை எப்படி மாற்றிடுறேன்? சென்டிமீட்டராக மாற்றிடுறேன். இனி இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கும். R238 equal to mass into velocity by charge into magnetic field. மாஸ் எவ்வளவு? இதோட மாஸ் 3.95 into 10 to the power minus 25 into velocity எவ்வளவு? 1.00 into 10 to the power 5 divided by charge எவ்வளவு? same 1.6 into 10 to the power minus 19 into magnetic field வந்து 0.500. ஸோ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி இதே மாதிரி கல்குலேஷன் தான். கல்குலேஷன் பண்ணும்போது என்ன வரும்னா 49.4 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இது ரேடியஸ் ஆஃப் 238 உள்ளது. அப்போ டயமீட்டர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? 2R
2 into 49.4 என்ன வரும் 98.8 சென்டிமீட்டர். அப்போ இங்கேருந்து நம்ம பண்ணோம்னா 238 இந்த இடம் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 98.8 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது 97.6 சென்டிமீட்டர் 97.6 சென்டிமீட்டர். ஸோ இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 98.8 minus 97.6 இது செப்பரேட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ வரும்னா ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இது D238 வச்சுக்கோமா. அப்போ D238 minus diameter of 235 that எவ்வளோ 98.8 minus 97.6 that 97.6 எவ்வளோ வரும் 1.2 சென்டிமீட்டர். இது டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டைம் கேட்காங்க. நம்ம ஜென்ரல் ஃபார்முலா velocity equal to என்னது velocity equal to displacement by time இல்லையா displacement by time. ஸோ இதுலேருந்து நமக்கு டைம் வேணும்னா என்னது time equal to displacement by velocity எடுத்துலாமா displacement by velocity. ஸோ டைம் இங்கே எவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் 235 கம்ப்ளீட் பண்ணுமா. ஸோ அது எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 98.8 டிவைடட் பை ஸோ 235 வந்து நமக்கு 97.6 இல்லையா சாரி 235 வந்து 97.6 டிவைடட் பை என்ன வெலாசிட்டியில் போயிருக்கு 1.00 into 10 to the power 5 1.00 into 10 to the power 5 same 97.6 into 10 to the power minus 5 வரும். இதே மாதிரி அடுத்தது கண்டுபிடிக்கணும் டைம் 238 கண்டுபிடிக்கும் போது இது என்னது 98.8 இல்லையா டிஸ்பிளேஸ்மெண்ட் டோட்டலாக எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னா 98.8 divided by 1.00 velocity 10 to the power 5 again same 98.8 into 10 to the power minus 5 வரும். Thank you students.